தங்கம் விலை எட்ட தூரத்திலேயே இருக்கு, எங்கேயோ இருக்கு. அந்த திட்டம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு பெண்களை நேசித்திருந்தால் தான் குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. இன்னைக்கு அந்த திட்டம் இருக்கா? உங்களை ஏமாத்துறாங்க, அதை முத புரிஞ்சுக்கீங்க. 6000 வித்த கிராம் இன்னைக்கு 15000, 16000, 17000 ஒரு கிராம் போயிட்டு, அரசாங்கத்தோட இந்த திட்டம் இருந்திருந்தா உங்களுக்கு பயனளிக்குமா? அல்லது இந்த இவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்களே 1000 ரூபாய் கொடுக்கட்டுங்க, அதே அறிவிப்பை 2000 ரூபாய் கொடுப்பதற்கு அதிமுக தயாராகிவிட்டது. பெண்களே அதை எடுத்து செல்லுங்கள், எல்லா பெண்கள்ட்ட எடுத்துட்டு போங்க. ஆட்சி மாற்றம் தான் பெண்களுக்கு பாதுகாப்பை உருவாக்கும். ஒரு மேடையில் இருக்கிற பெண்ணை பார்த்து சாதியை குறித்து கேள்வி கேட்டவர்கள் திமுகவினர். நீ எஸ்சி தானமான்னு கேட்கிறாருங்க, கேட்கலாமா? அப்ப அவர்களுடைய அதிகார திமிர் அப்படிங்கிறது மமதையில இருக்காங்க. ஒரு மனு கொடுக்கிற போற பெண் தலையில அந்த மனுவாலே அடிக்கிறாருங்க அமைச்சர், திமுகவை சேர்ந்த அமைச்சர். இதையெல்லாம் பார்த்து சகித்து கொண்டு போனது போதும். ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு நம்ம எல்லாரும் தயாராக வேண்டும். நாம ஃபர்ஸ்ட் இந்த மாநாட்டுக்கு தீர்மானங்கள் இருக்கு, அதை வாசிப்பாங்க. மாநாட்டில் மிக முக்கியமானது பெண்கள் அதிகமாக நடமாடுகின்ற இடங்களில் டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடாது. பஸ் ஸ்டாண்டு, வீடு, கோயில், இது மாதிரி எல்லா இடத்துலையுமே சரளமா டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்காங்க. நான் கூட இப்ப ஒரு போராட்டம் பண்ண விருகம்பாக்கத்துல 10 அடி கூட இல்லைங்க செவரு, அங்க டாஸ்மாக். அப்ப இந்த ஆட்சியாளர்களுடைய நோக்கம் மக்களை ஏமாற்றி, பெண்களை ஏமாற்றி, பல்வேறு திட்டங்களை அறிவித்து, தேர்தல் வாக்குறுதியில வெறும் 15% மட்டும் நிறைவேற்றி, மீதி எல்லாம் நிறைவேற்றாம, ஆனா மேடையை போட்டு அதற்கு நடிகர்களை வரவழைத்து விளம்பரங்களை தேடி ஒரு விளம்பர மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த விளம்பர மாடல் ஆட்சியை நாம் ஒழிக்க வேண்டும் என்றால் பெண்கள் தெளிவாக, நமக்கு எதிராக குற்றங்கள் நடக்குது, இதற்கு யார் காரணம்? நமக்கு நிர்பயா நிதின்னு ஒண்ணு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்படுது. அந்த நிதியை பெண்களுக்காக செலவு பண்றாங்களா? இல்ல. அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்க தமிழ்நாட்டில், அது யார் கொண்டுட்டு வந்தது? மகளிருடைய பிரச்சனையை மகளிர் கேட்கணும்னு சொன்னது யாரு? புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள். அவர்களோட வழியில உங்களை பற்றியும் நம்மளை எல்லாரை பற்றியும் சிந்திக்க கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் நான் எப்பவுமே பார்க்கிறேன். நீங்களே சிந்தனையை யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகளிடம் இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு நீங்க போகும்போது சொல்ல வேண்டிய விஷயம், தயவு செய்து நடிகர் பின்னால் போகாதீங்க. நடிகருக்கு ஒரு ஓட்டு போடுறதுங்கிறது உண்மையாக சொல்லணும்னா தேச துரோகம் என்று நான் கருதுகிறேன். அதுவும் தன்னுடைய திரைப்படங்கள்ல புகைப்பிடிக்கிற காட்சியையும் மது கொடுக்கிற காட்சியையும் வைத்து பல இளைஞர்களை நாசமாக்கிய நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அது மாதிரி காட்சியை நடித்திருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க எந்த படம் வேணாலும் போட்டு பார்க்கலாம். அவர் நடிச்சிருக்காரா? நடிச்சது இல்ல. இன்னைக்கு அண்ணன் ரவி பச்சமுத்து அண்ணன் அவர்கள் இருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா எவ்வளவோ மகிழ்ச்சியான வாழ்க்கையில இருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், SRM பல்கலைக்கழகத்து குடும்பத்தினர். ஆனா மக்களுக்காக அரசியல் களத்திற்கு வந்து, அரசியல்ல நாமும் ஒரு இடத்துக்கு வந்து, எங்களுக்கு எந்த நோக்கமும் சம்பாதிக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஆனால் மக்களுக்காக சில திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் செய்யணும். அண்ணன் அவர்கள் அடிக்கடி கூறுவது அதுதான், சில சிஸ்டம்ஸை மாத்தணும், அதுக்காகத்தான் அரசியலுக்குள்ள இருக்கேன்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு. அண்ணன் அவர்களை ஹீரோவா பாருங்க. யார் உங்களுக்கு ஹீரோ? யாரு? திரையில வரவங்களா ஹீரோ? தரையில இருக்கிறவங்க தாங்க ஹீரோ. ஐயா என்ஆர் தனபால் ஐயா இருக்காங்க. இங்க இருந்து தென் மாவட்டத்துக்கும் சென்னைக்கும் 2 நாளைக்கு ஒரு தடவை கூட ஐயா போயிட்டு வந்துருவாங்க. தன்னுடைய பகுதி மக்கள் பிரச்சனைக்காக எந்தவித சமரசமும் இல்லாமல் மக்களுக்காக கூடியவர்களை நீங்க தலைவரா பாருங்க, ஹீரோவா பாருங்க. அவங்க தானமா ஹீரோ. அதை விட்டுட்டு விளம்பர மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்களும் வேண்டாம், திரைப்படத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களும் வேண்டாம். நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது, பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் எங்களை போன்றோர் உங்களுக்கு சகோதரியாக, தாயாக இருந்து, நம் சகோதரி அவர்கள் இருக்காங்கல்ல, மரகதம் குமாரவேல் அவர்கள், அவங்க 1 மணி நேரம் கூட ஓய்வெடுக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு. எனக்கு தெரிந்து அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க, இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. சிறிய வயதிலேயே ஒரு பெண்ணிற்கு இவ்வளவு பதவிகள் கிடைச்சிருக்குன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் களத்தில் எப்படி இருந்திருப்பாங்க? இதைத்தான் நீங்க யோசிக்கணும். பெண்களை பற்றி நிறைய நீங்க யோசிச்சு, பெண்கள் சிந்திச்சா நாட்டோட தலையெழுத்து மாறிடும்.
பெண்களோட ஓட்டு தான் அதிகம், உங்களுடைய வாக்குகள் தான் அதிகம். அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்ன நினைக்குது, 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்த பெண்கள் ஓட்ட வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. உங்க ஓட்ட வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? யோசிச்சு போடுவீங்களா? வாங்க முடியாது. பரவாயில்ல, வாங்க முடியாது, விற்கவும் கூடாது. ஓட்ட விற்பனைக்கு கிடையாது. உங்க பகுதியில் யார் உங்களுக்கு சரியான நபராக தெரிகிறார்களோ அவர்களை நோக்கி நீங்க ஓட்டுகளை போடணும். இன்னைக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குதுல்ல, ஒரு நிமிஷம் உங்க கையில மெழுகுவர்த்தி இருக்குல்ல, கிட்டத்தட்ட 200 சொச்சம் பெண்கள் கடந்த 4 ஆண்டுகள்ல பாலியல் வன்கொடுமையால மரணிச்சிருக்காங்க. அந்த மெழுகுவர்த்தியை ஒரு நிமிஷம் எனக்காக ஏத்தி அவர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தலாம் நினைக்கிறேன். யார் கையில மெழுகுவர்த்தி இருக்கோ கொஞ்சம் ஏத்துங்க. அப்படியே மெழுகுவர்த்தி இருக்கா? இந்த நேரத்தில் அவர்களுக்கு நம்ம ஒரு அஞ்சலி செலுத்தணும். அவசியம் நம்ம அஞ்சலி செலுத்தும் வகையில் நன்றிம்மா, நன்றி நன்றி. அடுத்ததா தொடர்ச்சியான சம்பவங்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பெண், கண்ணுக்கு முன்னாடி நமக்கு நடந்த சம்பவங்களே நிறைய இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு பெண் இரவு நேரங்களில் தனியா இருந்தா ஏன் அந்த பொண்ணு அங்க இருந்தாங்கன்னு கேள்வி கேட்கிறாங்கல்லம்மா, அந்த கேள்வி சரியானதா தவறானதா? தவறானது. ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற இடத்துல ஏன் பெண்ணு அந்த நேரத்தில் இருந்தான்னு கேட்டு அவர்களை பற்றிய விவரங்களை எல்லாம் வெளியிட்டு அவர்களை அவமானப்படுத்துவதுதான் திமுகவுடைய நோக்கம். திமுக என்ன செய்யறாங்க? பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய முழு விவரங்களையுமே வெளியிடுறாங்க. அவங்களோட விவரங்களை வெளியிட்டு அவர்களை பற்றி என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் சொல்லிடுறாங்க. அதன் பிறகு எந்த பெண்ணும் தனக்கு நேர்ந்த கொடுமையை வெளியில சொல்றதுக்கு முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்குமா திமுக ஆட்சியில? நல்லா புரிஞ்சுக்கிங்க, திமுக ஆட்சி பெண்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி. இன்னைக்கு மாண்புமிகு பிரதமர் மோடிஜி அவர்கள் ஒரு பெண் தவறுதலாக, அதாவது அவருக்கு காலில் விழுகிறது பிடிக்காதான், காலில் விழுந்த உடனே அவரும் காலில் விழுந்துட்டாருமா, தெரியுமா உங்களுக்கு? அவரும் காலில் விழுந்துட்டாரு. அந்த அளவுக்கு பெண்களை மதிக்கக்கூடிய தலைவர்கள், தனது தாய் மீது நீண்ட பாசம் கொண்டவர்கள் எல்லாம் என்டிஏ கூட்டணியில் இருக்காங்கம்மா. பெண்களை மதிக்கக்கூடியவர்கள், பெண்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்காங்க. நீங்க இந்த முறை ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட போகணுங்கிறது தான் இந்த பெண்கள் பாதுகாப்பு மாநாட்டுடைய நோக்கம். போதையால பாதிச்சவங்களை திருத்துறதுக்கு திமுக ஏதாவது போதை மறுவாழ்வு மையங்களை உருவாக்கி இருக்காங்களா? வெறும் 500 கடையை மூடுறங்கிற பேர்ல எக்ஸ்ட்ராவா 1500 இடங்கள்ல லைசன்ஸ் கொடுத்து பார திறந்திருக்கு திமுக. உண்மையா இல்லையா? எவ்வளவு இடத்துல பார திறந்து இன்னைக்கு நான் பேசும் இடமெல்லாம் பெண்கள் எங்களுக்கு 1000 ரூபாய் கூட வேண்டாம், டாஸ்மாக் கடையை மூடினாலே போதும். அந்த டாஸ்மாக் கடையினால தான் குடும்பமே நாசமா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. திமுகவுடைய நோக்கம் மக்கள் கிடையாது, அவர்கள் குடும்பம். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த குடும்ப ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிற திமுகவை விரட்டி அடிக்க வேண்டும்.